சிஓ டிஓ ஆஃபீஸ் எல்லா டிஓ பிரைவேட் ஸ்கூல்ஸ் அலுவலகம் இதுல எல்லா இடங்கள்லயும் ஒன்றை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பொது தகவல் அலுவலர் என்ற ஒரு பொறுப்பு இருக்கு. தனியார் பள்ளிக்கு பொருந்தாதுன்னா அப்படியே அங்க பொது தகவல் அலுவலர் மேல்முறையீட்டு அலுவலர் எதுக்கு? இந்த கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையான்றத கோர்ட் நீதி அரசர்கள் எழுப்பி பார்க்கணும், நாம எழுப்புறது கிடையாது. சரி, இப்ப இந்த மூன்றாவது சொல்லக்கூடிய இந்த தனியார் பள்ளிகளுக்கு இந்த சட்டம் பொருந்தாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, ரெண்டு சொற்களை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு, பப்ளிக் அத்தாரிட்டி அது கிடையாது. தனியார் பள்ளிகள் பப்ளிக் அத்தாரிட்டியா இல்ல. குறிப்பா அடுத்தது பப்ளிக் ஃபங்க்ஷனை அது செய்கிறதா இல்லையா, ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட். இதுல இந்த ரெண்டுமே இணைந்து இருக்கணும். இந்த தகவல் உரிமை சட்டம் 2005 ஒரு அமைப்புக்கு பொருந்துமானால் அது இந்த ரெண்டு சொற்களினுடைய பதங்களை உள்வாங்கியதா இருக்கணும். சிஓ ஆபீஸ்ல இருக்கிற தகவலை தான் நான் கேட்கிறேன். அந்த தகவல் அங்க இருக்குமானால் எனக்கு நீங்க கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கு பதிலா இதை கொண்டு போயிட்டு அதுக்கு உரிய அந்த எந்த பள்ளியை பத்தி கேட்கறோம் அந்த பள்ளிக்கு அனுப்புறது. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு தேர்ட் பார்ட்டி ரெஸ்பான்ஸ் நான் தகவல் உரிமை சட்டத்துல பண்ண முடியாது, ஏற்கனவே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸுக்கோ அல்லது தனியார் பள்ளிகளுக்கோ தகவல் உரிமை சட்டம் பொருந்தாதுன்னு சிம்பிளா சொல்லுவாங்க. இப்படி சுத்தி விடவே கூடாது. மனசாட்சி உள்ளவர்களா நம்ம வேலை செய்யணும் என்பதை நான் இதுல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். பிரேம்பலை படிக்காம நீதி அரசர்கள் இந்த அரசுக்கும் இதுக்கும் தமிழக அரசனுடைய நேரடி தொடர்பு சம்பந்தம் இல்லைன்றது எப்படி ஒரு முடிவுக்கு இதை அறிவிக்கிறாங்க? இது தனியார் பள்ளின்னு எப்படி சொல்ல முடியும்? முழுக்க முழுக்க அரசால் உருவாக்கப்பட்ட பள்ளிகள் அவை. நீங்க அரசு பள்ளிகள், அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுடைய பெற்றோர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது என்ன வாய்ப்பு? அவர்கள் ஆட்சியை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான தகவல்களை அப்பள்ளிகளிலிருந்து பெற முடியும். ஆனால் அதே அளவுக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த சலுகைகளை பெனிஃபிட்ஸ் அரசிடமிருந்து பெற்ற தனியார் பள்ளிகள் அந்த பெற்றோர்களுக்கு இது மறுப்பது என்பது பெற்றோர்களுடைய உரிமையை பாதிக்கக்கூடிய செயலாகும். தமிழகத்தினுடைய தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் ஒரு சுற்றறிக்கையை தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பியது. அது என்னன்னு சொன்னா, தங்களுடைய நோட்டீஸ் போர்டில் பள்ளி கட்டண விவரங்களை பொதுமக்களுக்கு, அதாவது பெற்றோர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியது. உடனே இதை எதிர்த்து அகில இந்திய தனியார் பள்ளிகள் சங்கத்திற்கான பொதுச் செயலாளர் கே பழனியப்பன் என்பவர் ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கிறார். அந்த உயர்நீதிமன்றத்துல அந்த வழக்கு விசாரணைக்கு அதன் மீது வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்டா இல்லையான்றத நம்ம பின்னாடி நம்ம சொல்ல போற விவரங்கள் நீங்களே புரிஞ்சுக்கலாம். நீதி அரசர் தண்டபாணி அதற்கான தீர்ப்பை வழங்குகிறார். அவர் தகவல் உரிமை சட்டத்தில தனியார் பள்ளிகள் பொருந்தாது என்றதையும் சொல்றாரு. அதே சமயத்துல பள்ளி கட்டண விவரங்களை வெளியிடணும் ஒவ்வொரு தனியார் பள்ளியும் அப்படின்ற தீர்ப்பையும் அவர் சொல்றாரு. இது என்ன முரண்பாடா இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு. இந்த தீர்ப்பு அவர் தகவல் உரிமை சட்டத்தின்படியே சொல்லல, அந்த கேஸ்ல இது வருது. ஆனால் அவர் சொன்ன அந்த தீர்ப்பை எதனையும் ஒட்டி சொல்றாருன்னா, அவர் ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிறார். ஒன்று, தனியார் பள்ளிகளினுடைய அந்த ஒழுங்குமுறை சட்டம் இருக்குல்ல 2018, அது அடுத்தது அதனுடைய விதிகள் 2023 அதனுடைய விதிகள் படி பள்ளி கட்டண விவரங்களை வெளியிடணும். இந்த கட்டண விவரங்கள் ஒன்றும் கள்ளப்பணம் கிடையாது, மறைச்சி வைக்கிறதுக்கு. அதை வெளியிட்டா என்ன அப்படின்ற மாதிரி கேள்விகளை வைத்து அவர் வெளியிட சொல்றாரு. இதுதான் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னு உடனே பேசப்பட்டது தகவல் உரிமை சட்டத்துல. தகவல் உரிமை சட்டத்துல இது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இல்லை. எது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ன்றத நான் சொல்ல போற தகவல்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். தகவல் உரிமை சட்டம் யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் பள்ளி கல்வித்துறையில அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம பள்ளி கல்வித்துறையை 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று அரசு பள்ளிகள், இன்னொன்று அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள், இன்னும் மூன்றாவதா அரசு நிதி உதவி பெறாத பள்ளிகள், தனியார் பள்ளிகள். இந்த 3 வகையில நம்ம பிரிக்க முடியும். சரி, இதுல முதல்ல சொன்ன ரெண்டும் தகவல் உரிமை சட்டம் பொருந்தும். அரசு பள்ளிகளும் அரசு நிதி சப்ஸ்டான்சியல் பைனான்சியல் ஹெல்ப், அரசனுடைய நிதி உதவி இருக்குமானால் அது பொருந்தும்ன்றத சொல்றாங்க. சரி, இப்ப இந்த மூன்றாவது சொல்லக்கூடிய இந்த தனியார் பள்ளிகளுக்கு இந்த சட்டம் பொருந்தாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, ரெண்டு சொற்களை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு, பப்ளிக் அத்தாரிட்டி அது கிடையாது. தனியார் பள்ளிகள் பப்ளிக் அத்தாரிட்டியா இல்ல. குறிப்பா அடுத்தது பப்ளிக் ஃபங்க்ஷனை அது செய்கிறதா இல்லையா, ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட். இதுல இந்த ரெண்டுமே இணைந்து இருக்கணும்.
இந்த தகவல் உரிமை சட்டம் 2005 ஒரு அமைப்புக்கு பொருந்துமானால் அது இந்த 2 சொற்களினுடைய பதங்களை உள்வாங்கியதா இருக்கணும், பொருள் கொண்டதா இருக்கணும், பப்ளிக் அத்தாரிட்டியா இருக்கணும், பொது அதிகார அமைப்பு, அதன் மீது எழுப்பப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனமா இருக்கணும். அது கல்வி நிறுவனமாகவோ அரசு நிறுவனமாகவோ மற்ற ஏதாவது ஒரு வகையில தொழிற்சாலையாகவோ ஏதோ ஒன்றாலும் அதுல அரசினுடைய நேரடி அரசால் உருவாக்கப்பட்டதா இருக்கணும். ஒன்று பார்லிமெண்டோ அல்லது சட்டமன்றமோ உருவாக்கிய அமைப்பாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. அதுதான் பொது அதிகார அமைப்புன்றாங்க. ஏன்னா அது அரசு உருவாக்குனது. இது பப்ளிக் ஃபங்க்ஷன் செய்கிறது என்பதை நாம நிர்ணயிக்க முடியாதுன்றாங்க. ஆனால் கல்வித்துறையில எல்லாமே பப்ளிக் ஃபங்க்ஷன் தான். கல்வி, பொது சுகாதாரம், மருத்துவம், குடிநீர் விநியோகம், மின்சாரம், இது எல்லாமே பொது பணியை செய்யக்கூடிய அமைப்பு. இது ரொம்ப அழகா சொல்லணும்னா, பொது அதிகார அமைப்பு என்பது ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு செய்யக்கூடிய சேவை அல்லது வேலை அல்லது பணி என்பது அந்த பப்ளிக் சர்வீஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதுதான் முக்கியமானது. இந்த தனியார் பள்ளிகளுக்கு இந்த சட்டம் பொருந்தாதுன்னு சொன்னா அது பொது அதிகார அமைப்பு அதுல இல்ல, அதால உருவாக்கப்படல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ல வைத்துதான் இன்றைக்கு வரைக்கும் நீதி அரசர்கள் தவறான தீர்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்க இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய இதுக்கு முன்னாடி இப்பதான் தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஆக்ட் 2019 18ல தான் அது அமெண்ட்மெண்ட்டை சட்டமன்றத்துல கொண்டு எல்லாத்தையும் மெட்ரிகுலேஷன்ற பதத்தையே எடுத்துட்டு அதை கொண்டு போய் பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஆக்ட்னு தனியா ஃபார்ம் பண்ணி அதுல லிங்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றும் கூட தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகள் எதுவும் பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் பேரை மாத்திக்கல, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் தான் இருக்கிறாங்க. சரி, இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் பொது அதிகார அமைப்பால் உருவாக்கப்பட்டதா இல்லையா என்பதை நான் இப்ப படிக்கிறேன். இந்த பகுதியை கொஞ்சம் தான் அதை உங்களுக்கு நான் கீழே அந்த ஆவணத்தையும் நான் தரேன். இன்ட்ரடக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த கோட் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடிய இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே அதுதான். இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எவ்வாறு உருவாக்கப்பட்டன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே இது யாரால் உருவாக்கப்பட்டதுன்றதும் தெரியும். எப்படி இப்போ தெரிந்து கொண்டு அதை அரசு தான் உருவாக்கி இருக்கு. கோட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் ஃபார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் தமிழ்நாடு, இதுல பிரியாம்பிள்ல எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கான் பாருங்க. The matriculation schools in Tamil Nadu form a separate category of their own with a separate identity and cater to the special educational needs of people. All such schools in Tamil Nadu and the Union Territory of Pondicherry were once affiliated to the University of Madras. University of Madrasல affiliate ஆகிருந்துச்சு. பின்னாடி later when Madurai University was established, the matriculation schools in its area were automatically transferred to its regions. அதனுடைய affiliationக்கு கொண்டு போய் சேர்த்தாச்சு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருந்து பிரிச்சு அந்த பகுதியை மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாம் மதுரை யூனிவர்சிட்டி கீழே வந்துருச்சு. The syndicate of Madras University unanimously decided a few years ago that the university need no longer control matriculation schools and suggested that this responsibility might as well be taken off their shoulders. இது நம்ம தோல்ல ஒரு பலுவா இருக்குது, இதை இறக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒரு சிண்டிகேட்ல ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு gave due consideration to this suggestion and decided after careful consideration that the matriculation schools might be transferred to the control of the Director of School Education and a separate board of matriculation schools might be formed with the Director of School Education as its chairman for the purpose of giving the necessary direction and guidance to the schools. யூனிவர்சிட்டி எப்போ அதை இறக்கி வச்சுதோ உடனே கவர்மெண்ட் கூடி இந்த டைரக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் எஜுகேஷன்ல ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. இதுல இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸுக்குன்னு தனி ஒரு இயக்குநரகத்தை உருவாக்கணும், உருவாக்கி இந்த கல்வி திட்டத்தை அதன் மூலம் நம்ம மக்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்றத கவர்மெண்ட்னுடைய ரெசல்யூஷனை கைடன்ஸை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் இந்த துறை ஒரு ஆர்டர் போட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை நடத்துவது என்பது தீர்மானிக்கப்படுகிறது. இப்ப இது அரசு இதுல தலையிட்டு இருக்குதா இல்லையா, அரசு இந்த பள்ளிகளை உருவாக்குறதுக்கான காரணமா அமைந்திருக்குதா இல்லையா? இது இல்லாம பிரைவேட் ஸ்கூல்ஸ் என்பது என்ன, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் என்பது தானாம முளைச்சிருச்சு. இது எப்படி இந்த பிரேம்பலை படிக்காம நீதி அரசர்கள் இந்த அரசுக்கும் இதுக்கும் தமிழக அரசினுடைய நேரடி சம்பந்தம் இல்லைன்றது எப்படி ஒரு முடிவுக்கு இதை அறிவிக்கிறாங்க? இது தனியார் பள்ளின்னு எப்படி சொல்ல முடியும்? முழுக்க முழுக்க அரசால் உருவாக்கப்பட்ட பள்ளிகள் அவை. அரசு அங்கீகாரம் மட்டும் வழங்கல, அது உருவாக்குறதுக்கு காரணமாவே அமைந்த சூழல்கள் எல்லாம் தெளிவா எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு தீர்ப்பை கொடுக்கணும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, முதல்ல நம்ம ஆர்டிஐ தகவல் உரிமை சட்டம் என்பது தனியார் பள்ளிகளுக்கு பொருந்துமா, பள்ளி கல்லூரிகளுக்கு பொருந்துமா பொருந்தாதா என்பதை பற்றிய ஒரு அலசலை நம்ம மேற்கொள்ளலாம்.
பொதுவாக எல்லா நிறைய தீர்ப்புகளை உயர் நீதிமன்ற தீர்ப்புகள்ல, உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்ல ஆர்டிஐ வந்து தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது. அதை தான் வந்து சுட்டி காட்டி பல்வேறு தீர்ப்புகள் வந்து வழங்கப்படுகின்றன. ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு சில உயர்நீதிமன்ற தீர்ப்புகள், தகவல் ஆணைய தீர்ப்புகள் ஆர்டிஐ தனியார் பள்ளிகளுக்கும் பொருந்தும் அப்படின்ற தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்றனர். அத்தகைய நீதி அரசர்கள் வழங்கிய தீர்ப்புகள்ல ஒன்றுதான் 2019 வழங்கப்பட்ட இந்த தகவல் ஆணையர் வழங்கிய ஒரு அற்புதமான தீர்ப்பு. அதை தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிஐ வந்து ஏன் வந்து தனியார் பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு வந்து பொருந்தாது என்றதுக்கு அதை பத்தி கேள்விகளை எழுப்பி அதற்கான பதில்களை நாம புரிஞ்சுக்கணும். இது யாருக்கு இந்த புரிதல் வேண்டுமோ வேண்டாமோன்றது வேற ஒரு பகுதியா இருந்தாலும் கூட, குறிப்பா நம்முடைய பள்ளி கல்வித்துறையில இருக்கக்கூடிய அந்த டிஎஸ்சி, டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்காருங்களா, அந்த அலுவலகம் தொடங்கி டைரக்டர் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல்ஸ், இதுக்கு எல்லா பள்ளி கல்வித்துறையினுடைய அனைத்து கிளையில இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கும், அந்த கல்வி அலுவலகங்களுக்கும், அந்த துறைகளுக்கும் இது பொருந்தக்கூடியது தெரிஞ்சிருக்கணும். சிஓ, டிஓ ஆபீஸ், எல்லா டிஓ பிரைவேட் ஸ்கூல்ஸ் அலுவலகம், இதுல எல்லா இடங்கள்லயும் ஒன்றை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பொது தகவல் அலுவலர் என்ற ஒரு பொறுப்பு இருக்கு. தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து தகவல் உரிமை சட்டம் பொருந்தாதுன்னு ஒரு கோர்ட் தீர்ப்பு கொடுக்குதுன்னா, அப்புறம் எதுக்கு நீ டிஓ ஆபீஸ்லயும், பிரைவேட் ஸ்கூல்ஸ் சிஓ அலுவலகத்திலையும், முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்திலையும், மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகங்களையும், தனியார் பள்ளிகள் அலுவலகங்களையும், இயக்குனர் அலுவலகம், தனியார் பள்ளிகள் இயக்குனர் அலுவலகத்திலையும் நீங்க எதுக்கு பொது தகவல் அதிகாரியை நியமிக்கிறீங்க? தனியார் பள்ளிக்கு பொருந்தாதுன்னா அப்படியே அங்க பொது தகவல் அலுவலர், மேல்முறையீட்டு அலுவலர் எதுக்கு? இந்த கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையான்றத கோர்ட் நீதி அரசர்கள் எழுப்பி பார்க்கணும். நாம எழுப்புறது கிடையாது. ஒவ்வொரு ஜட்ஜும் இது எதுக்கு பொருந்தாதுன்னு சொன்ன பிற்பாடு இங்க எதுக்கு இந்த அலுவலர்கள் இந்த பொறுப்புல இருக்கணும்? ஏன் அவர்களை பொது தகவல் அலுவலர்கள் என்று அடையாளப்படுத்த வேண்டும்? பிரைவேட் ஸ்கூல்ஸினுடைய டிபார்ட்மெண்ட் துறை, பள்ளிக்கல்வித்துறை, ஏன் தனியார் பள்ளிகள் பள்ளிக்கல்வித்துறை அது மாதிரி சொல்லணும். அப்பீல் அத்தாரிட்டி வந்து யாருன்னு சொன்னா டைரக்டர். கீழே வந்து முதல்நிலை பொது தகவல் அலுவலர்களை பாத்தீங்கன்னா அவருடைய பிஏ, இப்படிலாம் ஏன் ஜாயிண்ட் செக்ரட்டரி, ஜாயிண்ட் டைரக்டர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே எதுக்கு? இந்த கேள்வி எழுப்பி பார்த்துக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து இது தனியார் பள்ளிகளுக்கு பொருந்துமா பொருந்தாதா என்ற தீர்ப்பை வாசிப்பதற்கு முன் இந்த பலகைகளை அகற்றி விட்டு வாசிக்கணும் நீதி அரசர்கள். அப்படி இருந்தாதான் அது ஒரு உண்மையான சரியான தீர்ப்பா இருக்கும். இல்லைன்னா மக்களை குழப்பக்கூடிய வகையில தான் இருக்கும். நீங்க அரசு பள்ளிகள், அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுடைய பெற்றோர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது என்ன வாய்ப்பு? அவர்கள் வந்து ஆர்டிஐயை பயன்படுத்தி அவர்கள் தேவையான தகவல்களை அப்பள்ளிகளிலிருந்து பெற முடியும். ஆனால் அதே அளவுக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த சலுகைகளை, பெனிஃபிட்ஸ் அரசிடமிருந்து பெற்ற தனியார் பள்ளிகள், அந்த பெற்றோர்களுக்கு இது மறுப்பது என்பது பெற்றோர்களுடைய உரிமையை வந்து பாதிக்கக்கூடிய செயலாகும் அப்படின்னு ஆணையர் முத்துசாமி அவர்கள் ஒரு தீர்ப்பை நம்ம கொடுக்கிறாரு. பப்ளிக் ஃபங்க்ஷன், அதாவது வந்து பொது சேவை என்றத இந்த கல்வி நிறுவனங்களுக்கு, தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னா, அதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, பொதுமக்களுடைய வரி பணத்தால் இயங்குவது. இப்ப அரசுன்னு சொன்னா அரசனுடைய இயக்கமே மொத்தமே பொதுமக்களுடைய வரி பணத்தால் இயங்குறது தான். அது போல அந்த வரி பணத்துல இது இயங்குமானால் இது தகவல் உரிமை சட்டத்தின் கீழே இது வரும் அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு தனியார் பள்ளி அரசனுடைய ஒத்துழைப்போ உதவியோ எதுவுமே இல்லாம எப்படி இயங்க முடியும்? நீங்க இன்றைக்கு வேற எங்கேயும் போவானா, இன்றைக்கு ஆர்டிஇல ரைட் டு எஜுகேஷன்ல 25% மேல வந்து குழந்தைகளை சேர்க்கிறாங்க. இந்த குழந்தைகளுக்கான படிப்பு செலவை யார் கொடுக்கறது? அரசு தான் அந்த பணத்தை கொடுக்குது தனியார் பள்ளிகளுக்கு. ஒவ்வொரு தனியார் பள்ளிக்கும், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கும் ஆர்டிஐல குழந்தைகளை சேர்க்கிறதுக்கான பணத்தை அது வழங்குகிறது. அப்ப அதுல அரசனுடைய மக்களுடைய பணம், வரி பணம் அதுல இல்லையா? இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் பல பள்ளிகள் நீதி சலுகையை பெற்றிருக்கின்றன. கிஃப்ட் டீடுக்கு இல்ல மற்ற டீடுக்கும் அது ஒரு சொசைட்டியை கொண்டு போய் இன்னொரு சொசைட்டி கொடுக்குது. 400 கோடி ரூபாய், 500 கோடி ரூபாய் சொத்து உள்ள மதிப்புகளுக்கு அது வந்து ஆயத்தீர்வையும் முத்திரை தீர்வையும் போதுமானால் அதுக்கான வரி கட்டணமே அவ்வளோ கோடி ரூபாய் கட்டணம். இதுக்கு எக்ஸம்ஷன்ஸ் கேட்டு எழுதி தமிழக அரசு வழிச்சலுகை கொடுத்திருக்கிறது. இப்ப இது சலுகையில வராதா? இதெல்லாம் தான் பேஸ் பண்ணி மிக அற்புதமான தீர்ப்பை இப்ப நான் சொல்றேன் பாருங்க, லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னு அதை நீதி அரசர் முத்துராஜா அவர்கள் வழங்கினார். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்றதை நம்ம பார்ப்போம். அவர் என்னென்ன காரணங்கள் சொல்றாருன்றது தான்
ஆச்சரியப்படம் தகுந்த விஷயங்களா அதுல இருக்கும். நம்ம ஒன்று அரசு பள்ளியோ, அரசு நிதி உதவி பெறும் பள்ளியோ, அரசு தனியார் பள்ளியோ, எதுவா இருந்தாலும் பப்ளிக் டியூட்டி, கல்வி என்பது பப்ளிக் டியூட்டின்ட்டார். அது பொது சேவை. அது எனக்கு அதுக்கு அது எந்த வகையில இருந்தாலும் அது எல்லாருக்கும் பொருந்துன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அது காரணம் என்னன்னு சொன்னா, அவர் ஒரு படி மேல போய் இந்த தீர்ப்பு வழங்குறாரு. இப்ப இவங்களாச்சும் தற்போது நீதியரசர் தண்டபாணி அவர்கள் வழங்கிய தீர்ப்புல நீங்க கல்வி கட்டணத்தை ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கமா ஒரு விதியை காட்டி அதன்படி ஒட்டுங்கன்னு சொல்ற அந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் இல்ல. அவர் குழந்தைகளினுடைய பாதுகாப்பு, அவர்களுக்கு தரப்படக்கூடிய கல்வி, அங்க பணியாளர்கள், கரஸ்பாண்டன்டினுடைய தகவல்கள், அவர்களை பற்றிய தகவல்கள், அந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் அது வழங்குகிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை பெற்றோர்களுக்கு உண்டு. அதுதான் பப்ளிக் டியூட்டியில அவர்களுக்கான உரிமை. அந்த சரியாக அது செய்கிறதா இல்லையா என்பதை, அந்த பள்ளியை கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு உரிமை என்பது பெற்றோர்களுக்கு உண்டு என்பதை மிக தெளிவா தன்னுடைய தீர்ப்புல முத்துராஜ் அவர்கள் சொல்றார். But the Commissioner Muthraj invoked Section 19/8 to justify that the school had to give information அப்படின்ற ஒரு தீர்ப்பை வரையறுக்கிறார். அது அந்த 19/8 என்பது மிக முக்கியமானது. சில நீதி அரசர்கள் தான் துணிவா இது ஒரு கேள்வி எனக்கு உண்டு. எனக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போறது என்னன்னா, நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பகுதி, ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், ஆர்டிஐயே நான் ஒரு பள்ளியில வேலை செஞ்சிருக்கிறேன். அந்த பள்ளி தொடர்பா ஆர்டிஐ நான் பயன்படுத்தி கேள்வி கேட்கிறேன். நான் நேரடியாக கேட்க முடியாது. அது அப்படி பல தீர்ப்புகள் இருக்கு. நான் நேரடியாக கேட்க முடியாது. ஆனால் அந்த பள்ளியினுடைய தகவல்கள் எங்க இருக்கும்? பிரைவேட் ஸ்கூல்ஸ் டிஓ ஆபீஸ்ல அந்த பள்ளியை பற்றிய தகவல்கள் இருக்குமானால், அந்த பள்ளியை பற்றிய தகவல்கள் டைரக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் ஆர் டைரக்டர் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ரெகக்னிஷன் அவங்க தான் வழங்குறாங்க. அந்த ரெகக்னிஷன் வழங்குற அந்த இடத்துலயே அதுலயே அவங்க அந்த பள்ளிக்கான அங்கீகார சான்று வழங்குறோம்ல, அதுலயே 15, 16 நினைக்கிறேன். அந்த கிளாஸஸ்ல அரசு கேட்கக்கூடிய ஆவணங்களை எப்போ கேட்டாலும் கொடுக்கணும்ன்றது ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ்ல அந்த பள்ளியினுடைய தாளாளர் சைன் போட்டு தான் கொடுக்குறாரு. நான் கொடுப்பேன்ட்டு தான் ரெகக்னேஷன் வாங்குறதுக்கு ஒரு முன் நிபந்தனையா உள்ள அந்த ஷரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. ஆனால் அவர் எப்படி நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும்? ரெகக்னேஷனுக்கு நான் அரசு கேட்கக்கூடிய எந்த ஒன்றையும் நான் கொடுப்பேன். ஆனால் இதே கல்வி நிறுவனங்கள் பள்ளி கல்வித்துறையின் மூலம் கேட்கப்படக்கூடிய ஆர்டிஐ கொஸ்டின்ஸுக்கு அந்த ஸ்கூலுக்கு போகுமானால் அதை அவங்களால எப்படி மறுக்க முடிகிறது? அப்ப எதுக்கு அந்த பாயிண்ட் அதுல இருக்கணும்? நான் கீழே கொடுக்குறேன் பாருங்க, அந்த ரெகுலேஷன்ஸ் ஆக்ட்லயே அது வருது பாருங்க. இப்ப இத்தகைய சூழல்களுக்கு என்ன காரணம்? அப்ப தெளிவான புரிதல் யார்கிட்ட இல்லை என்பதுதான் முக்கியம். அது முதல்ல சிஓடிஓ ஆபீஸ்லயும் டைரக்டரேட்லயும் டைரக்டரேட் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயும் தெளிவான புரிதல் இருக்கணும். இந்த தமிழக பள்ளி கல்வித்துறையில நடக்கக்கூடிய தவறு, இது தவறா இல்லது வேண்டுமென்று செய்யப்படக்கூடிய செயலான்றது எனக்கு தெரியல. ஆனால் அந்த கேள்வி இப்ப நம்ம கேட்டோம்னா, இந்த முதல்வர் எந்த வயசு வரைக்கும் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டோம்னா, அதை கொண்டு போயிட்டு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வருக்கே அனுப்புறாங்க. இந்த தகவல் உங்ககிட்ட இருக்கு. நான் கேட்கறது பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குனர் அலுவலகத்துல கேட்கிறேன். ஒரு இயக்குனர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் நான் கேட்டு பெற முடியும். அதை இப்ப யார் வேணாலும் கேட்டு வாங்க முடியும். அதை கொடுக்கறதுக்கு பதிலா அங்க திருப்ப கூடாது. இதுதான் மிக பெரும் தவறே பள்ளி கல்வித்துறையில இருக்கக்கூடிய அனைத்து துறையிலையும். அந்த அயராருக்கு அப்படியே ஃபுல்லா அங்கிருந்து கீழே வரைக்கும் வருது. சிஓ அலுவலகத்திலையும் அப்படிதான் செய்யறாங்க, டிஓ பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயும் அப்படிதான் செய்யறாங்க. அது மாதிரி அது ஒரு மிக தவறான ஒரு நடவடிக்கை ஆகும். ஏன்னா பல தீர்ப்புகள், இந்த தமிழகத்தினுடைய ஆணைய தீர்ப்புகள் மட்டுமல்ல, மும்பை நீதிமன்றத்திலிருந்து பல்வேறு ஸ்டேட்ல இந்த தீர்ப்புகள் வாங்கலாம். டிஓ கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும்ன்றாங்க. டிஓக்கு அதிகாரம் இருக்குன்றாங்க. யார் ரெகக்னேஷன் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தகவல்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. இன்னும் கேட்டீங்கன்னா, டிஓ கேட்கறாருன்னு சொன்னா அந்த ஸ்கூல்ல ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கணும். இப்படி நான் ஒரு மொத்தம் எத்தனை பள்ளிக்கூடங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் தமிழகத்தில் இருக்குது, எத்தனை ஆசிரியர்கள் பணியாளர்கள் வேலை செய்யறாங்க, எத்தனை இது கேட்கறதுக்கு அந்த தகவல்கள்லாம் டைரக்டரேட்லயே இருக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த ஒரு இடத்துல இருந்து எனக்கு ஒரு பதிலை வழங்குறதுக்கு, மொத்தமா ஒரு பதிலை வழங்குறதுக்கு பதிலாக நம்முடைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கும் பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கும் அதை சர்க்குலர் டைரக்ஷன் பண்றாங்க, ரீடைரக்ட் பண்றாங்க. இது எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல மொத்த ஆவணமும் அங்க இருக்கும்போது
இத்தனை பேர் வேலை செய்யறாங்க, இதை பார்த்து எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலாக ஒவ்வொருத்தரா நீங்க கொடுங்கன்னு தமிழகம் முழுக்க அந்த திருப்பி ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த சிஓ டிஓக்கு அது பாஸ் ஆகி அந்தந்த சிஓ அதனுடைய பிரைவேட் ஸ்கூல் டிஓக்கு பாஸ் பண்ணி அவங்க பரிந்துரைகள் எழுதி எவ்வளவு கடித போக்குவரத்து பாருங்க. அது என்னை சேருவதற்குள்ள 1 வருஷம் ஆகி போச்சு. இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நடக்குது. அதனால இத்தகைய நமது தமிழக அரசினுடைய பள்ளி கல்வித்துறை தெளிவா ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். நான் கேட்கறது சிஓ ஆபீஸ்ல ஒரு பள்ளியை பற்றிய தகவல் இருக்குமானால் இருந்தால் இருக்குதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. டிஓ பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு ஒரு ஸ்கூலுக்கு அங்கீகாரம் வகிக்கிறாரு, அந்த அங்கீகாரம் வகிக்கக்கூடிய அத்தனை டாக்குமெண்ட்டும் டிஓ கிட்ட இருக்கும், பிரைவேட் ஸ்கூல் டிஓ கிட்ட இருக்கும். நான் டிஓ கிட்ட தான் கேட்கறேன், டிஓ தான் எனக்கு பதில் சொல்லணும். டிஓ ஆபீஸினுடைய பொது தகவல் அலுவலர் எனக்கு பதில் அளிக்க கடமைப்பட்டவர். அவர் அளித்த பதில் சரியில்லைன்னு சொன்னா டிஓ எனக்கு பதில் அளிக்க, அவர் தான் மேல்முறையீட்டு அலுவலர், அவர் பதில் அளிக்க கடமைப்பட்டவர். அது போல தான் சிஓவும். அந்த பள்ளியை பற்றிய முழு தகவலும் அது பிரைவேட் ஸ்கூல்ல தான் சிஓ ஆபீஸ்ல இருக்கும். சிஓ ஆபீஸ்ல இருக்கிற தகவலை தான் நான் கேட்கறேன். அந்த தகவல் அங்க இருக்குமானால் எனக்கு நீங்க கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கு பதிலா இதை கொண்டு போயிட்டு அதுக்கு உரிய அந்த எந்த பள்ளியை பத்தி கேட்கறோம் அந்த பள்ளிக்கு அனுப்புறது. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு தேர்ட் பார்ட்டி ரெஸ்பான்ஸ் நான் தகவல் உரிமை சட்டத்துல பண்ண முடியாது, ஏற்கனவே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸுக்கோ அல்லது தனியார் பள்ளிகளுக்கோ தகவல் உரிமை சட்டம் பொருந்தாதுன்னு சிம்பிளா சொல்லுவாங்க. இப்படி சுத்தி விடவே கூடாது. மனசாட்சி உள்ளவர்களா நம்ம வேலை செய்யணும் என்பதை நான் இதுல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன காரணம்னா நம்முடைய கடமை அது. தகவல் வாங்கும் அலுவலர்னு நம்ம போர்டு வச்சிருக்கிறோம், நம்ம கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு நடவடிக்கை ஒரு தனியார் பள்ளியில ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டதா இல்லையான்ட்டு நான் சிஓ ஆபீஸுக்கு ஒரு கடிதம் கொடுக்குறேன். அந்த கடிதத்தின் பேர்ல எடுத்த முறையீடு இப்ப எல்லாம் பாருங்க, ஒவ்வொன்றும் எந்த ஒரு புகார் மனு அளித்தாலும் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிட்டு சிஎம்ல இருந்து இப்ப அரசு அலுவலகங்களுக்கு அத்தனை நோட்டீஸ், கோர்ட்ல அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. இதன் பேர்ல கேட்கறேன், எடுத்தோம்னா எடுத்தோம்னு சொல்லுங்க, எடுக்கலன்னா எடுக்கலன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் தகவல். அதுக்கு பதிலா கத்த கத்தையா அந்த பள்ளிக்கூடத்துல கேட்டு இந்த பள்ளிக்கூடத்துல கேட்டு ஆன்சர்ஸ் அனுப்புறது, இதெல்லாம் என்னன்னு புரியல நமக்கு. அப்போ அங்க தனியார் பள்ளிகளை பற்றிய பொது தகவல் அலுவலர்கள் பலகை அங்க இருக்கக்கூடாது, அந்த போஸ்ட் அங்க இருக்கக்கூடாது, அந்த போஸ்ட் எனக்கு வேண்டாம்னு சொல்லி விலைக்கு வந்துடணும். இவ்வளவுதான் நம்ம சொல்ல வர்றது. இந்த தகவல் உரிமை சட்டம் இப்ப நான் சொல்றதெல்லாம் ரொம்ப 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 கம்மியான ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு தெளிவாக்கி சொல்றேன். நான் இந்த பொறுப்புணர்ச்சியுடன் நம்ம தமிழக பள்ளி கல்வித்துறை அலுவலகங்களை நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளா வைக்கிறேன். அப்படி இயங்குமானால் அந்த தனியார் பள்ளிகளுக்கும் ஒரு பொறுப்புணர்வு வரும். ஒழுங்கா நம்ம நடக்கணும், சரியா நடக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன பிரைவேட் ஸ்கூல்ஸ் என்பது அரசு உருவாக்கிய பள்ளி, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் என்பது அரசு அதுக்கு ஒரு தனி இயக்குநரகத்தை உருவாக்கி அப்ரூவல் கொடுத்துரு அங்கீகாரம் வாங்கி இருக்குது, அரசே உருவாக்கி இருக்கிறது. அதுக்கான பிரேம்பலை நான் படிச்சு காட்டியிருக்கிறேன். இந்த வகையில தனியார் பள்ளிகளுக்கு கண்டிப்பா பொருந்தும் என்பது என்னுடைய கருத்து.